தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம், புலம்பெயர் தமிழர்களால் ஏற்பட்ட திடீர் திருப்பம். தமிழகத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய முன்னெடுப்புக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு பெரும் சர்ச்சையாகி வருது. திராவிடம் என்றால் என்ன, திராவிட மொழி எது, தமிழனின் இன அடையாளம் திராவிடமா என்று நாம் தமிழர் கேள்விகளை எழுப்பிய போதெல்லாம் சீமானை கிண்டல் செய்து மீம்ஸ்களை வெளியிட்டார்களே தவிர கடுமையான பதிலடி ஏதும் தரப்படவில்லை. ஆனா பெரியார் பற்றி சீமான் கருத்துக்களை வெளியிட்ட போதுதான் பெரும் சர்ச்சை வெடித்தது. திராவிட இயக்கங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு பெரியாரை சீண்டிய சீமானை தரமாரியாக திட்டி தீர்த்தாங்க. அவருக்கு எதிராக வீடு முற்றுகை உள்ளிட்ட போராட்டங்களையும் ஈடுபட்டாங்க. திராவிடமா தமிழ் தேசியமா என்று சித்தாந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் பொதுவாகவே தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் தேசிய இனத்தவர்கள் தான் என்பதே முன்னிறுத்தப்பட்டது. ஏறக்குறைய திராவிட இயக்கங்களும் தமிழ் மொழி தமிழ் இனம் என்றே மேடைகளை தங்களை அடையாளப்படுத்தி கொண்டுட்டு வராங்க. தமிழ் இன தலைவர், தன்மான பேராசிரியர் என்றெல்லாம் கூட முன்பு பட்டம் தந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழின தலைவர் என்கிற முழக்கம் காலப்போக்கில் மாறிவிட்டது. குறிப்பாக இலங்கை இனப்படுகொலைக்கு பிறகு இந்த முழக்கத்தை காண முடியல. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, சீமான் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துவதாக நினைத்து கொண்டு பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிர் துருவத்தில் நிறுத்த முயன்றதுதான் பிரச்சனைக்கு வேறு திசைக்கு கொண்டு சென்றது. திராவிடம் என்றால் பெரியார், தமிழ் தேசியம் என்றால் பிரபாகரன் என்று அவர் கூறியதுதான் பிரச்சனையினுடைய சாரத்தை நீர்த்து போக செய்துவிட்டதாகவே தெரியுது. தமிழ் தேசியம் குறித்து சீமான் பேசும்போதோ அல்லது பிரபாகரன் குறித்து பேசும்போதோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் இத்தகைய தமிழ் தேசிய உணர்வு இளைய தலைமுறையினரிடையே கொண்டு செல்ல வேண்டியது அவசியம்தான் என்று அமைதியாக இருந்தனர். ஆனால் பிரபாகரனையும் பெரியாரையும் எதிர் முனையில் நிறுத்திய போதுதான் அவர்கள் தலையிட நேர்ந்துவிட்டது. அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் இருந்து இயங்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ற அமைப்பின் பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் என்பவர் சீமானை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கார். பெரியாரையும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனையும் எதிர் துருவங்களாக முன்னிறுத்தி நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமானால் கட்டியமைக்கப்படக்கூடிய பொய் பிம்பத்தை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இத்தகைய அணுகுமுறை தமிழீழ மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாடு மக்கள் வழங்கக்கூடிய ஆதரவுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்பதையும் நாம சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கார். ஈழத்தந்தை செல்வா தங்கள் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு தருமாறு பெரியாரிடம் கேட்டபோது, நாங்களே அடிமைகள், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் என்று பெரியார் பதில் அளித்ததாக கலைஞர் கருணாநிதியை ஒரு முறை சுட்டிக்காட்டியிருக்கார். அடிமையாக நாம் இல்லை என்றாலும் இந்திய அரசை மீறி வெளிநாட்டு விவகாரத்தில் நாம் ஏதும் செய்துவிட இயலாது என்கிற உண்மை பெரியாரின் கருத்தில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு ஒரு காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திற்கு துணை நின்ற போது பெரியாரிஸ்டுகள் உள்ளிட்ட அனைவருமே ஈழத் தமிழர்களுக்கு தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்தாங்க. தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு எம்ஜிஆர் அளித்த பங்கு மகத்தானது. அதற்கு ஈடாக தங்கள் சக்தியை மீறி பெரியார் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அளித்த பங்கையும் யாராலும் மறுக்க முடியாது. அது பற்றிய விரிவான விவரங்களை தெரிவிப்பது இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றதல்ல என்பதால் விரிவாக விவரிக்க முடியல. இப்போதும் கூட ஈழத்தமிழருடைய உரிமை மீட்பு போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி தமிழர்களும் ஆதரவு மிக மிக அவசியம். அதனால பெரியாரையும் ஈழத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பிரபாகரனையும் எதிர் துருவங்களாக நிறுத்துவதன் மூலம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு பிளவுபட்டு விடக்கூடாது என்பதில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிகவும் அக்கறையாக இருக்காங்க. அதனாலதான் தேசிய தலைவர், அதாவது பிரபாகரன் தமிழ்நாட்டின் உள்நாட்டு அரசியல் சூழலை கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் அரசியல் கட்சிகளும் ஈழத்தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தது. நமது விடுதலை இயக்கத்துக்கு கடினமான நேரங்களில் உறுதுணையாக நின்றவர்களுக்கு என்றும் மரியாதையுடன் மதிப்பளித்து வந்தவர் என்று ருத்ரகுமாரன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கார். இந்த அறிக்கையின் பின்னால் நிச்சயமாக பழைய ஈழ ஆதரவாளர்களும் இன்றைக்கு ஈழ பிரச்சனையில் இந்திய அரசுடன் ஒத்துழைத்து செல்கிறவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல சீமான் பெரியாரை பற்றி பேசுவதற்கு கடிவாளமிட பெரியாஸ்திரிகளும் ருத்ரகுமாருடன் உள்ள தொடர்பை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பின்னணி எதுவாக இருந்தாலும் ருத்ரகுமாரன் அறிக்கையில் தெளிவாகவே கூறப்பட்ட மையமான விடயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரினுடைய ஆதரவும் எப்போதும் ஈழத்தமிழர்களுக்கு தேவை என்பதுதான். அதனாலதான் பெரியார் என்கிற விடயம் வேறு, ஈழ பிரச்சனை என்பது வேறு, இரண்டையும் குழப்பிக்கொள்ளும் விதத்தில் சீமான் விழுத்து விட்டதுதான் இப்போது புலம்பெயர் தமிழர்களையும் இந்த பிரச்சனையில தலையிட வைத்து விட்டது. ஆனா ஒன்று மட்டும் உறுதி,
தமிழர்கள் தமிழ் தேசிய இனத்தவர்கள்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களுக்கு இருக்கவே முடியாது.